ராகவால தாங்கிக்கவே முடியல. நடந்த விஷயத்தெல்லாம் அபி சொல்றத கேட்டுட்டு அவங்களால தாங்கிக்க முடியாம மனசு கஷ்டப்படுறாரு. நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டேன். எனக்கு வந்து அபி வேணும். அபி இல்லாத வாழ்க்கைய என்னால நெனச்சு கூட பார்க்க முடியாது. நான் ஏன் இப்படி பண்ணேன்? நான் எதுக்காக இவ்ளோ பண்ணேன்? அப்படின்னு சொல்லிட்டு அவரால தாங்க முடியாம கதறி கதறி அழறாரு. என்ன பண்றதுன்னு தவிச்சு போறாரு. இங்க வந்து அபி என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராகவ் ஏன் இன்னும் வராம இருக்காரு? ரொம்ப லேட் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா ராகவ் வந்து தன்னை மறந்த நிலையில வராரு. அத பார்த்து அபி அதிர்ச்சி அடைறாங்க. அப்படியே வந்து ராகவ் வந்து அப்படியே விழறாரு. அபி தாங்கி பிடிக்கிறாங்க. "என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க?" அப்படின்னோனே, "என்னால தாங்க முடியல. நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அபி உனக்கு. நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இந்த மாரி ஒரு துரோகத்த எந்த கணவனுமே பொண்டாட்டிக்கு பண்ணக்கூடாது. நான் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடு அபி. ப்ளீஸ் அபி. என்ன மன்னிச்சுடு அபி." அப்படி சொல்லிட்டு கதறி கதறி அழறாரு. "ராகவ் ப்ளீஸ் ராகவ் இப்படிலாம் பண்ணாதீங்க ராகவ். சொன்னா கேளுங்க. இது வந்து நீங்க இப்ப பண்ணலல்ல. என்ன கல்யாணம் பண்ணின்னு பண்ணலல்ல. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கே தெரியாது. அப்படின்னும்போது நீங்க எப்படி குற்றவாளி ஆக முடியும்? அதனால நடந்ததெல்லாம் நெனச்சுட்டு நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்களும் மதுவும் சந்தோஷமா வாழணும். எனக்கு அதுதான் முக்கியம். நீங்க என் வாழ்க்கைய பாழாக்குதுன்னு நெனைக்காதீங்க. என் வாழ்க்கை என்னைக்கோ போயிடுச்சு. நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டு, "இல்ல அபி. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அபி. எனக்கு நல்லா தெரியுது அபி. நான் வந்து சரியில்ல அபி. நான் வேஸ்ட் அபி. நான்லாம் இந்த உலகத்துல இருக்க அருகதே இல்ல அபி." அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அப்படியே போட்டு அடிச்சுக்கிறாரு, முட்டிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அபி அதிர்ச்சி அடைறாங்க. "ராகவ் சொன்னா கேளுங்க ராகவ். ப்ளீஸ் ராகவ்." அப்படின்றாங்க. "இல்ல அபி. என்ன அடிச்சுடு அபி. என்ன நல்லா போட்டு அடி அபி. எனக்கு ஏதாவது தண்டனை குடு அபி. எனக்கு ஏதாவது தண்டனை வேணும் அபி. நான் இப்படியே இருக்கக்கூடாது அபி. என்னால ஒரு ஒரு நிமிஷமும் நரகமா இருக்கு அபி எனக்கு. என்னால முடியல அபி." "நீங்க எதுக்குங்க அப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? நீங்க என்ன உங்களுக்கு பிடிக்காதுல்ல? உங்களுக்கு மதுவ தான் ரொம்ப பிடிக்கும். மதுவ தான் நீங்க லவ் பண்ணீங்க. அந்த மதுவே உங்களுக்கு கிடைக்க போறாங்க. அப்புறம் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அப்புறம் எதுக்காக உங்கள குற்றவாளியா ஆக்கணும்? என்ன நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. நான் நடுவுல வந்தவன் நடுவுலயே போறேன்." அப்படின்றாங்க. "ஏன் அபி இப்படிலாம் பேசுற?" அபி. "இல்ல அபி. நீ நடுவுல வந்த இல்ல அபி. உன்ன தான் அபி நான் விரும்புறேன். என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தான் அபி இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா கத்துறாரு. அதெல்லாம் கேட்டு அபி அதிர்ச்சி அடைறாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னோனே, "ஆமா அபி. உன்கிட்ட எப்பவும் நான் லவ்வ சொல்லியிருக்கணும். நான் சொல்லல. என் மனசுலயே வச்சிருந்தேன். எதுக்காக தெரியுமா? உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நெனச்சேன். அதனால தான் வீட்ல டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சேன். நீ கூட கேட்டியே எதுக்கு நீ டெக்கரேஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அபி நான் உன்கிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். எனக்கு சொல்ற தைரியம் இல்ல அபி. இப்ப கூட உன்கிட்ட சொல்லணுன்ற அருகதை எனக்கு கிடையாது. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல அபி. என்னன்னே தெரியல. எனக்கு சொல்லணும் போல இருக்கு அபி. ஐ லவ் யூ அபி. ஐ லவ் யூ ஸோ மச் அபி. என் மனசு ஃபுல்லா நீ தான் அபி இருக்க. என்ன மன்னிச்சிடு அபி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அபி. ஆனா நீ இல்லாத வாழ்க்கை என்னால வாழவே முடியாது அபி. இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். நரகமா இருக்கு அபி." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு போட்டு அப்படியே வந்து தூக்கி தூக்கி விசிறடிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்து அபிக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பார்த்து, "நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே நீங்க விரும்புனீங்களா?" "ஆமா அபி." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் ராகவ் சொல்ல சொல்ல அபியால தாங்க முடியாம அப்படியே கதறி அழறாங்க. "ஏன் முருகா? எனக்கு ஏன் இந்த நிலைமை? ராகவ் வந்து என்ன நேசிக்க மாட்டாரான்னு நெனச்சேன். என்ன நேசிச்சிருக்காரு. ஆனா இப்ப என்ன ஏத்துக்க முடியலையே. நானும் அவரும் சேர்ந்து வாழ முடியலையே." அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமா அவங்க முருகர்கிட்ட வந்து கேட்டு அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியாம இங்க வந்து மறுநாள் வந்து ராகவ் வந்து அப்படியே பார்க்குறாரு. அபிய காணோம். "அபி எங்க போயிட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு. அப்ப அபி வந்து தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அங்க வராரு. "அபி நேத்து நைட்டு தெரியாம." அப்படின்னோனே, "பரவால்ல விடுங்க." அப்படின்றாங்க. உடனே வந்து, "அபி நான் ஏதாவது உன்கிட்ட." அப்படின்னோனே, அப்பலாம் ஒண்ணும் இல்லங்க." அப்படின்ட்டாங்க. ராகவுக்கு வேணாம். அவர் மனசு இருக்குது. அவர் மனசோட போட்டும். வேற வழி கிடையாது ராகவுக்கு. ராகவும் வந்து மதுவும் சேர்த்து தான் ஆவணும்." அப்படி சொல்லிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம இன்னைக்கு கிளம்பி ஆகணுன்றாங்க. "எங்க?" அப்படின்னோனே, வக்கீல் கிட்ட நம்ம போய் ஆகணும். இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு. கிளம்புங்க." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாங்க. "வேணாம் அபி. சொன்னா கேளு. இங்க பாருங்க வேற வழி கிடையாது." அப்படின்னோனே வேற வழி இல்லாம வந்து 2 பேரும் கிளம்பி போறாங்க எங்க வக்கீல் கிட்ட. அங்க வந்து 2 பேரும் வந்து "விரும்பி தான் பிரியறீங்களா?" அப்படின்னோனே, "ஆமாங்க. விரும்பி தான் பிரியிறோம்." அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அபி வந்து கையெழுத்து போடுறாங்க. ராகவ் வந்து பயங்கரமா அவரால தாங்கிக்க முடியல. வேற வழி இல்லாம அவரும் கையெழுத்து போட்டு குடுக்குறாரு. "சரி. நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரியறதால எந்த ப்ராப்ளமும் வராது. சீக்கிரமாவே உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும்." அப்படி சொல்றாங்க. அத கேட்டு தாங்க முடியாம வந்து அப்படியே 2 பேரும் மனசு கனத்தோட வராங்க. இங்க வந்து அபிய வந்து ராகவ் பார்க்குறார். ராகவ் அபிய பார்க்குறாங்க. தாங்க முடியாம 2 பேரும் கிளம்புறாங்க.